இன்னைக்கு வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா இருக்க போகுது. நீங்க பால் வாங்குறதிலிருந்து அது தயிர் போட்டு வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சற வரைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோல இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம எதையும் வேஸ்ட் பண்ணாம எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸும் இந்த வீடியோல இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் மக்களே, இது உங்கள் மாம் அச்சிட்டு தமிழ். நீங்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பால் காய்ச்சற முறை என்ன அப்படின்னு பார்க்கலாம். நாங்கள் மாட்டுப்பால் தான் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி பேக்கெட்டில் தான் வாங்கிட்டு வருவோம். சம்டைம் நமக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கலாம். இந்த பால் காய்ச்சறதுக்கு டைம் இல்லை, அந்த டைமில் நமக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்குவோம். அப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலுமே எடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காய்ச்சற மாதிரி இருக்கும். நீங்கள் உடனே காய்ச்சினீங்க அப்படின்னா பால் திரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த மாதிரி நம்ம வேலை இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி நார்மல் வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த பாக்கெட் பாலை அதில் வச்சுக்கலாம். நீங்கள் ஏதாவது பாத்திரத்தில் பால் வாங்கிட்டு வந்தால் கூட இந்த மாதிரி தண்ணியில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட நம்ம பால் காய்ச்சலாம். பால் சீக்கிரமாக கெட்டு போகாது. இப்போ அடுத்ததான் நம்ம பால் காய்ச்சிக்கலாம். இந்த பால் காய்ச்சும் போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறையை ட்ரை பண்ணுங்கள். இது எதுக்காக அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் பால் பொங்கி வரும் இல்லைங்களா, நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பால் நல்லா பொங்க விடுவீங்க. பொங்கி வந்த உடனே நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஒன்று எடுத்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த பாலை நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது இதை நல்லா ஆற விட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம தட்டு போட்டு மூடி வச்சு ஆற விடக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தட்டு போடாமல் நம்ம ஆற விட்டோம்னா தான் அதுக்கு மேலே ஆடை நிறைய படியும். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொதிக்க விடும்போது நமக்கு தயிர் நல்லா கெட்டியாகவும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆடையும் நிறைய வரும். இப்போ இந்த பாலில் நிறைய தண்ணி கலந்துருக்குறாங்க. நம்ம பால் ஊற்றும் போதே தெரிஞ்சிருக்கும். இப்போ இது நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஆடை நிறைய படியும். இப்போ இது நல்லா ஆற விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம ஜஸ்ட் ஆற வச்சது உடனே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆடை படிஞ்சிருக்குன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்தாலும் இன்னும் நிறைய ஆடை வரும். இது மாட்டுப்பால், அது மட்டும் இல்லாமல் தண்ணியும் கொஞ்சம் கலந்துருக்குறாங்க. அப்படி இருந்தும் நமக்கு நிறைய ஆடை வந்திருக்கு. நீங்கள் எருமைப்பால் இல்லை பேக்கெட் பால் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடை வரும். இது வெறும் 1/2 லிட்டர் பால் தான். அந்த பாலுக்கே நமக்கு ஆடை நிறைய வந்திருக்கு. அடுத்ததாக இது கூட இன்னொரு டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த பால் பாத்திரத்தில் பால் ஒட்டிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு அந்த பால் பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பால் ஊற்றி நல்லா பொங்க விட்டீங்க அப்படின்னா அந்த பால் பாத்திரத்தில் அந்த பால் ஒட்டாமல் வரும். இந்த பாலில் ஆல்ரெடி தண்ணி கலந்துருக்கிறதுனால நான் மறுபடியும் தண்ணி ஊற்றலை. நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த பால் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக தயிருக்கு ஊற்றி வைக்க போகிறோம். என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பால் கரெக்டான பக்குவத்தில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தயிர் நல்லா கெட்டியாக வரும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் விரலை அந்த பாலில் ஒரு 10 செகண்ட் வச்சு பாருங்கள். ரொம்ப உங்கள் விரல் சுட்டுச்சு அப்படின்னா பால் கொஞ்சம் நேரம் ஆறணும். நல்ல மிதமான சூட்டில் இருக்கணும். ஒரு 10 செகண்ட் உங்கள் கை அதில் பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம தயிர் ஊற்றி வைக்கணும். அந்த சூட்டில் நீங்கள் தயிர் ஊற்றி வச்சா மட்டும்தான் உங்களுக்கு தயிர் கெட்டியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப சூடாக தயிர் ஊற்றி வச்சிங்கன்னா தண்ணி திரிஞ்ச மாதிரி ஆயிரும். உங்களுக்கு தயிர் கெட்டியாக வரவே வராது. இப்போ இந்த பாலில் ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிட்டு நல்லா ஒரு விஸ்கோ ஸ்பூனை எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த பாலும் தயிர் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி பண்ணும்போது தயிர் நல்லா கெட்டியாக வரும். இப்போ அடுத்ததான் இது கூட இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் தயிர் ஊற்றி வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக தயிர் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. லைட்டாக ஹீட் ஆனாலே போதும். இப்போது இதில் இந்த ஹாட் வாட்டர் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போது இந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம தயிர் ஊற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 3 மணி நேரத்துலேயே உங்களுக்கு தயிர் ஆயிரும். நீங்கள் மழை காலத்துலேயோ இல்லை குளிர்காலத்துலேயோ தயிர் ஊற்றி வைக்கும்போது சீக்கிரமாக உங்களுக்கு தயிர் ஆகவே ஆகாது. அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு தயிர் நல்லா கெட்டியாகவும் கிடச்சிரும், சீக்கிரமாகவும் ஆயிரும். இப்போ நமக்கு தயிர் ஆயிருச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பாலில் ஆல்ரெடி தண்ணியும் கலந்துருந்தாங்க. நமக்கு தயிர் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக கிடச்சிருச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம ஆடையெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மெத்தடில் கலெக்ட் பண்ணி வச்சுருந்த ஆடை தான் இது எல்லாமே. இவ்வளோ நமக்கு சேர்ந்துருச்சு. இந்த பால் ஆடையெல்லாம் நான் ஃப்ரீசரில் வச்சு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நமக்கு ஃப்ரீசரில் வச்சா தான் நல்லா கெட்டியாக இருக்கும், சீக்கிரமாக அதிலிருந்து ஸ்மெல் வராமல் இருக்கும். அதனால் நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வெளியில் எடுத்து வச்சு 1 மணி நேரம் போல் ஆகுது. நல்லா நமக்கு இலகி வந்துருச்சு. இப்போது இந்த ஆடையை நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துக்க போகிறேன். நமக்கு நிறைய ஆடை இருக்கிறதுனால வேற ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துக்கிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுட்டு 1 நைட் ஃபுல்லாக நான் அப்படியே விட்டுறேன். இது காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போதே நமக்கு நல்லா தயிர் ஆயிருக்கும், கெட்டியாக இருக்கும்.
இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் நார்மலாக பாலாடை வச்சு வெண்ணெய் எடுக்கிறத விட இந்த மாதிரி தயிர் போட்டு நீங்கள் வெண்ணெய் எடுக்கும்போது நல்லா திரண்டு வரும், நிறையவும் வந்து வரும். இப்போ இந்த தயிரை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் நார்மல் வாட்டர் ஊற்றுறத விட ஐஸ் வாட்டர் ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெண்ணெய் வந்து நல்லா திரண்டு வரும், உருகாமல். இப்போது இது ரொம்ப வந்து அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 5-6 பல்ஸ் மோடில் விட்டு எடுத்திங்கனாவே வெண்ணெய் சூப்பராக வந்து திரண்டு வந்துடும். அரைக்கும் போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஒரு மாதிரி கொர கொரன்னு வந்து சவுண்டு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு வெண்ணெய் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போது இந்த மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டீங்க அப்படின்னா வெண்ணெய் நல்லா பிரிஞ்சு வராமல் ஒன்றோடனா ஒட்டி நல்லா திரண்டு வரும். இப்போ இந்த வெண்ணெயை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த வெண்ணெயெல்லாம் தனியாக பிரித்து எடுத்ததுக்கப்புறமா அடியில் வந்து மோர் வந்து தங்கியிருக்கும் பார்த்தீங்களா, அது நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடணும்னு அவசியம் கிடையாது. அதில் நீங்கள் மோர் குழம்பு கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த ஆடையை ஃப்ரீசரில் தான் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதனால் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், எந்த ஒரு ஸ்மெல்லும் வந்து அடிக்காது. அதனால் நம்ம தாராளமாக வந்து மோர் குழம்பு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ பிரித்து வச்ச வெண்ணெயெல்லாம் நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம நெய் காய்ச்சும் போது நமக்கு எந்த ஒரு கசப்பு தன்மையோ இல்லை ஸ்மெல்லோ வந்து வராமல் இருக்கும். இதை வாஷ் பண்ணுறதுக்கும் நான் ஐஸ் வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எதனால் நம்ம ஐஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வெண்ணெய் வந்து அதை வாஷ் பண்ணும்போது நம்ம கையில் வந்து ஒட்டிக்கும். அது மட்டும் இல்லாமல் தனித்தனியாக பிரிஞ்சு வந்து போயிடும். நம்ம ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணும்போது அது நல்லா கெட்டியாக வந்து இருக்கும், நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணுற பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஓரமாக தள்ளி நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த வெண்ணெயில் இருக்கிற மோர் எல்லாமே இந்த தண்ணியில் கலந்துரும். நமக்கு வெண்ணெய் மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஒரு 2 தடவை நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இது 2வது டைம் வாஷ் பண்ணுறேன். இதில் வந்து ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது இது 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் இந்த வெண்ணெயை வந்து கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்து ஆயிடுச்சு. நம்ம கையில் வந்து அவ்வளோ வந்து ஒட்டாது, சூப்பராக வந்து இருக்கும். நம்ம என்னதான் கடையில் வெண்ணெயோ நெய்யோ வந்து வாங்கினாலுமே நம்ம வீட்டில் நம்ம கையால் செஞ்சு சாப்பிடும்போது எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக வந்து சாப்பிட்லாம். அடுத்ததான் நம்ம நெய் வந்து எப்படி காய்ச்சலாம். நெய் ஒவ்வொருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நெய் காய்ச்சி முடிச்சதும் அது சாப்பிடும்போது கசப்புத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் இந்த வெண்ணெயை வந்து போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கைவிடாமல் நல்லா கலரிக்கணும். நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அடியில் வந்து நல்லா தங்கி அது தீஞ்சு போயிடும். அப்புறம் உங்களுக்கு கசப்பு தன்மை இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். அதனால் கைவிடாமல் நல்லா கலரிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்த உடனே நல்லா ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். போக போக பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் எல்லோ கலரில் ஆயிரும். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். எடுத்த உடனே நல்லா பொங்கி வரும். அதனால் பக்கத்துலேயே இருந்து நல்லா கரண்டியால் கலரி விட்டுட்டே இருங்க. இப்போது நெய் வந்து எப்படி நமக்கு ஆயிருச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து இருக்கும், கோல்டன் கலரில் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நமக்கு குட்டி குட்டி பபுள்ஸாக வந்து கொதிச்சு வருது. நமக்கு நெய் வந்து ஆயிருச்சு அப்படின்னா நல்லா பெரிய பெரிய பபுள்ஸாக வந்து பொங்கி வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆடையெல்லாம் வந்து ஒட்டிக்கிட்டு வரும். அதையெல்லாம் வந்து நல்லா சுரண்டி எடுத்து விட்டுருங்க. ஏன்னா அதுவும் வந்து தீஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கிளறி விடும்போதே சைடில் இருக்கிற அந்த ஆடை எல்லாமே வந்து எடுத்துருங்க. இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இது மாதிரி ஃபஸ்ட்டு நமக்கு அந்த நெய் வந்து நல்லா திக்காக இருந்தது பார்த்தீங்களா, இப்போ நான் எடுத்து காட்டும் போது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா கோல்டன் கலரில் வந்து இருக்குது. இப்போ நமக்கு ரெடி ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பபுள்ஸ் வந்து நல்லா பெருசு பெருசாக வந்து நமக்கு கொதிச்சு வருது. இப்போ நமக்கு நெய் வந்து ரெடி ஆயிருச்சு. நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது சேர்த்தலாம், அப்படி இல்லைன்னா முருங்கை இலை கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சத்தாகவும் இருக்கும், நெய் ரொம்ப மணமாகவும் வந்து இருக்கும். நான் வந்து இது கூட ஒரு 10 வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கிட்டு பொரிச்சு எடுத்துக்குவேன். இந்த மாதிரி செய்யும்போது அந்த நெய் சாப்பிடும்போது நமக்கு கசப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ நெய் வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஏதாவது ஒரு ஸ்டீல் வடிகட்டி வந்து இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வந்து வடிகட்டியாச்சு. இப்போ இதனோட டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்து இருக்கும். நல்லா கோல்டன் கலரில் சூப்பராக வந்து இருக்கும். இது ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வந்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல மணலாக சூப்பரான நெய் வந்து கிடச்சிரும். நல்லா டேஸ்ட்டாகவும் வந்து இருக்கும், வாசனையாகவும் வந்து இருக்கும். இப்போது கடைசியாக ஒன்று இருக்குங்க, அதுதான் இது. இதை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஒரு சூப்பரான ஒரு லட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம கருவேப்பிலையும் வெந்தயமும் வந்து சேர்த்துருந்தோம் இல்லைங்களா, அது வந்து நான் எடுத்துட்டேன். இப்போது இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கடாயிலேயே கொஞ்சம் நெய்யும் வந்து இருக்கும், அதுவும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஸ்வீட்டுக்கு நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா உருண்டை பிடிச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அவ்வளோதாங்க, நம்ம பால் வாங்குறதுலேருந்து நெய் எடுக்கிற வரைக்கும் சூப்பரான டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.